இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது இது பெண்பா தோடாச்சே. இந்த தோடு எப்படி இங்க இருக்கும்? வெண்பா 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 சிபி சார் காப்பாத்துங்க. சிபி சார். சாம், நீ என்ன பண்றீங்க? இல்ல, உனக்காக தான் சிபி நான் இங்க வந்தேன். நீ தனியா போ தேட கஷ்டப்படுவேன் தான் நானும் அண்ணனும் போ தேடுறதுக்காக வந்தோம். சாம், நான் உன்ன ஹெல்ப் கேட்டேனா? என்ன சிபி, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. நீ என்கிட்ட உதவி கேட்கலனாலும் செய்ய வேண்டியதே என்னோட கடமை. அதுக்கு ஏன் கோச்சுக்கிற? இத பாரு சாம், அத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ உன் அண்ணனை கூட்டிட்டு கிளம்பு. ஏன் சிபி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? நீயும் நானும் வேறயா? ஐயோ சாம், இந்த காட்டுல நிறைய ஆபத்து இருக்கு. நான் ஒரு ஆள், எனக்காக நான் ரிஸ்க் எடுத்தா போதும், நீ எடுக்க வேணாம். இல்ல சிபி, நான் கிளம்புன்னு சொன்னேன். நான் தேடி எடுத்துக்கிறேன், நீ போ. ஹேய், என்ன? தமிழ் எங்க? சிபி சார், சிபி சார். என்ன சிபி, ஏதாச்சும் சண்டையா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அவ தனியா தேடணும்னு சொன்னா, சரி ஒரு அட்வென்ச்சரா இருக்கணுமேன்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, கிளம்பு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, ஓகே. தமிழ், 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 என்ன பாரு தமிழ். கண்ணை திறந்து பாரு தமிழ். தமிழ், தமிழ் எந்திரி தமிழ், தமிழ் எந்திரி. என்ன பாரு தமிழ், ப்ளீஸ் தமிழ். தமிழ் கண்ணை திறந்து பாரு தமிழ். தமிழ் எந்திரி தமிழ், தமிழ் ப்ளீஸ் தமிழ். தமிழ் எந்திரி தமிழ், தமிழ். எனக்கான கொன்றை பூவையும் மலத்தேனையும் கொண்டு வா. போ. நீ எல்லாம் என்ன கடவுள்? உன்னை நம்பித்தானே காட்டுக்குள்ள நாங்க 2 பேரும் பூ எடுக்க வந்தோம். இப்போ தமிழ் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. கடவுளே, உனக்கு சக்தி இருந்ததுன்னா, நீ உண்மையான தெய்வமா இருந்தா தமிழை காப்பாத்து கடவுளே. தமிழ், தமிழ் கண்ணை முடிச்சு பாரு தமிழ். தமிழ், தமிழ், தமிழ். ஐயோ கடவுளே, தமிழுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. அவளை காப்பாத்து கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. தமிழுக்கு எதுவும் ஆகக்கூடாது, தமிழை மட்டும் காப்பாத்திரு. உன்னை நான் மனசார வேண்டேன். இனிமே உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ப்ளீஸ் கடவுளே, தமிழை மட்டும் காப்பாத்திரு கடவுளே. தமிழ், 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 தமிழ். உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல சார். என்னங்க, போனவங்கள ஆளையே காணோம். தெரியலையே. என்னங்க, எப்பதான் வருவாங்க? ஐயா, தமிழ் சிபி இன்னும் காணோம். பயமா இருக்கு. காட்டுல வேற சிங்கம் புலின்னு நிறைய ஆபத்து இருக்கும். நம்ம ஆளுங்க யாரையாவது அனுப்பி அவங்கள தேடி பார்க்க சொல்றீங்களா? அம்மா, பூஜை முடிகிற வரைக்கும் எங்க ஆளுங்க யாரும் வெளியே போக கூடாதுமா. உங்க பேரன் பூவையும் தேனையும் எடுத்துட்டு வந்தாதான் இந்த பூஜையே முடியுமா. அதை மீறி போனா தெய்வ குத்தம் ஆயிரும்னு எங்களோட நம்பிக்கை. உங்களுக்கும் உதவணும்னு தான் தோணுது, ஆனா எப்படி பண்றதுன்னு தான் எனக்கு தோணல. அட என்னங்க நீங்க, எங்க வீட்டு பிள்ளைங்களை காட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டு இப்ப இப்படி பேசுறீங்க? உங்க ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்க பிள்ளைங்களை பலியா கொடுக்க சொல்றீங்களா?
வணக்கம் ஆ, மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். நாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். இன்ஸ்பெக்டர், இன்னும் 1 மணி நேரத்துல அவங்க எங்க இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தாகணும். ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்புங்க. டீம் மெம்பர்ஸ் அதிகப்படுத்துங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் சிஎம் கிட்ட பேசணும்னாலும் பேசுறேன். அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துரும். சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ஆ. வரேன் மேடம். என்ன நடுங்குற? சும்மா நடிக்காத. நடிக்கிறேனா? நானே இந்த பள்ளத்துல விழுந்து வந்திருக்கேன். ஒரே குளிரு. இவ்ளோ ஈரத்துல நடுங்கிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா தெரியலையா? அத பத்தி கூட யோசிக்காம சும்மா காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்தா இத ஓ ஏபா, ஒண்ணு வேண்டாடா சாமி. போட்டுக்கோ. எதுக்கு? நாளை பின்ன எனக்கு ஹெல்ப் பண்ணனு சொல்லி காட்டுறதுக்கா? எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்ல. ஆ, எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒண்ணும் இல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொல்லுவீங்க. எனக்கு ஜர்க்கினும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஆளை விடுங்க. நான் எப்பவும் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா இப்போ நீ என்ன நம்பி வந்திருக்க. உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சனாமா வர உன்னை உயிர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உயிரை காப்பாத்தணும்ல, அவங்களுக்காக போட்டுக்கோ. சரி, எனக்கு கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு குளிரல? எனக்கு பழகிருச்சு. வா. என்னது இது? இது சோளம். இது எப்படி காட்டுல கிடைச்சது? இது காட்டு சோளம். யானைங்க சோள காட்டுக்குள்ள போய் மொத்த சோளத்தையும் சாப்பிட்டு வந்து இங்க சாணம் போடுதுல்ல, அதுல முளைக்கிறது. அப்ப இது? இது காடை முட்டை. அதுவும் பாவம், அந்த முட்டைக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல, அதுவே கஷ்டப்பட்டு அட காத்திருக்கும். இத போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. மேடம், பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிடும்போது அந்த முட்டைக்குள்ள உயிர் இருக்கிறது தெரியாதா? அது ஒரு கோழி அடக்காக்கும்னு புரியலையோ? அப்புறம் அந்த சிக்கன் தந்தூரி சாப்பிடும்போது அந்த சிக்கனுக்கு உயிர் இருக்கிறது தெரியாதா? அந்த மீனை ஃப்ரை பண்றப்போ அதுக்குள்ள இருக்கிற உயிர் தெரியாதா உனக்கு?